வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 மந்த்ஸ். கரெக்டா சொல்லணும்னா 3 மாசம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்ப குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலையை செய்யறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம், ஃப்ரீயா இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டா இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்ப ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்யறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடையிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கிறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போறோம். பொதுவாவே கன்னி ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி, நல்ல வசீகரமான தோற்றத்தை உடையவங்க. அது மட்டும் இல்லைங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் கச்ச 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 கச்சன்னு பெருசா பேச மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பார்த்து அனலைஸ் பண்றாங்க. அவங்க கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணும்னா நம்மளோட ஒரு பாதி கேரக்டரை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. வெரி குட் அப்சர்வர்ஸ். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள், இந்த டிடெக்டிங் ஃபீல்ட்ல எல்லாம் கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம்னா பல பேர் கண்ணுக்கு புலப்படாதது, பல பேர் கண்டுபிடிக்க முடியாதது ஒரு விஷயத்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த சினாரியாவோ அப்படியே கொண்டு வந்து நம்ம கண் முன்ன நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நாங்க சொல்ற வக்ர பயிற்சி பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன், உலகத்துல இருக்க துணை கன்னிராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கன்னிராசி அன்பர்கள், நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணுங்க. நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், அதனால எங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6ல சனி வக்ரம், ராகு கேது 7 and 1, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ், குருவனோட பார்வையில இருக்காரு. குரு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் இப்ப வக்ரம் அடைகிறாரு. அதாவது 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம், வக்ரம் அடைகிறாரு. உங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தனாதிபதி, பாக்கியாதிபதி. குரு சொல்லணும் அப்படின்னா பாதகாதிபதி. ஏன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால குரு வந்து அவருக்கு ஆக மாட்டார், ஆப்போசிட் டீம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகமான விஷயங்களை தான் செய்வார். புதனுக்கும் குருவுக்கும் ஆகிறது இல்லை. சரி, வக்ரம் அடைவது நல்லதா கெட்டதா? ஒரு பாதகாதிபதி வக்ரம் அடையிறது அப்படின்றது டிஃபால்ட்டா நல்லதுங்க. ஆக கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலம் இந்த வக்ர காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும், 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு அவர் பெருசா பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கெட்டு போயிடுறாரு, அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னும் போது டிஃபால்ட்டா நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துரும். சரிங்களா? நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் ஆஃப் 4 and 7 குரு பகவான் வக்ர காலத்துல என்ன செய்வாரு? லார்ட் ஆஃப் 4ன்றது சுக தாயார் ஸ்தானம், அதே மாதிரி 7 கலத்திரஸ்தானம். அதுல வந்து இப்ப இவர் வக்ரம் அடைகிறதுனால என்ன பண்ண போறாரு? 9ஆம் பாவத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு. 4க்கும் 7க்கும் அதிபதி குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க வீடு மாற்றம்,
இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இதை ஒரு உதாரணமா சொன்னோம்னா எப்படின்னா, மேபி நீங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, அடடா வாடகை வீட்டில் இருந்தோம், இப்போ நம்ம வந்து பாருங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ல இருந்தேன், இப்போ வந்து பாருங்க நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன், இப்போ நான் வாடகை வீட்டுக்கு தான் போகிறேன், ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ்க்கு நான் போகிறேன், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு போகிறேன், இல்லை நான் சுயமாக கூட வாங்கி போகிறேன். இந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இதை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க பங்களா வாங்கிடுவேனா, நான் வந்து ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் பங்களா வாங்கிடுவேனா? அப்படி கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்க இதெல்லாம் எக்ஸாகரேஷன்ஸ். உங்களுக்கு ஜாக்பாட்டு அமோகமான பண மழை இப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸாகரேஷன்ஸ். பணமழை ஜாக்பாட்லாம் எல்லாருக்கும் அடிச்சிடுறது இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சூப்பராக இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு, சுக்கிரன் சூப்பராக இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு. நாங்கள் பொதுவான பயிற்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்கவுங்க செய்யற தொழிலுக்கு ஏற்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கன்னிராசியில ஒருத்தவங்க வந்து பாருங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட டீனா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே கன்னிராசியில ஒருத்தவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்பவுண்டரா இருக்காங்க. அவருக்கு ஏற்படுற வளர்ச்சி இவருக்கு ஏற்படுமா? இல்லைங்களா? வளர்ச்சியில வித்தியாசம் இருக்கும், அவங்க செய்யற தொழிலை பொறுத்து வித்தியாசம். சரிங்களா? அந்த மாதிரிதான் கன்னிராசி அன்பர்களுக்கு மேன்மை இடமாற்றம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு மாற்றம் அப்படின்றது உண்டு. நீங்க பங்களா போறீங்களா இல்ல டபுள் பெட்ரூம் போறீங்களா, அது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து உங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்வியல் நிலையை பொறுத்து அமையும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பாருங்க இடம் மாற்றம் நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை. அது தப்பா இல்லை, இது ஒரு வனவாசம் மாதிரி இல்லை. இது வந்து பாருங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கிராமத்துல வேலை செஞ்சிருந்தேங்க, இப்போ எனக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால ஃபேமிலியோடு நாங்க டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம், வேலைக்கு வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் போக்குவரத்து நெருடல்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் பிளான் அப்படின்றது போடுவாங்க. அப்படின்னா நீங்க மேபி ஒரு சாதா டிவிஎஸ் 50ல போயிருந்திருக்கலாம், ரொம்ப இழுத்து இழுத்து ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு போகுதுங்க, பெருசா ஓட மாட்டேங்குது வண்டி அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தேங்க. இப்போ வந்து நான் பைக் வாங்கியிருக்கேன், எனக்கு டிராவலிங்க்கு ரொம்ப கம்ஃபர்ட்டுக்காக நான் பைக் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கலாம். இல்லைனா நான் வந்து 2 வீலர் வச்சிருக்கேங்க, ஆல்ரெடி பைக் தான் வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெயில் தாங்க முடியல, எனக்கு முடியல, அதனால நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். கார்னு நான் ஜாக்வார் கார் வாங்குவீங்க அப்படின்னா நான் சொல்லலை. உங்களுக்கு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கார் வாங்குறீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரா இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் கூட ஒரு நல்ல காரா இருக்கலாம், அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆக மொத்தம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து நெருடல்களுக்கு அப்படின்னு ஒரு நல்ல விஷயம், ஒரு கம்ஃபர்ட் பிளான் நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்ல வரோம். அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது வந்து பாருங்க பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சுயதொழில் செய்றீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மனமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனமுட்டு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில நம்ம கூட இருக்க ஸ்பௌஸ், நம்ம ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட கூட கொஞ்சம் ஒரு விரிசல் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபினான்ஷியல் சப்போர்ட் நல்லா இருக்குங்க. நீங்க நல்ல தொழில்ல கொஞ்சம் மேன்மை அப்படின்றது இருக்கும். தொழில்ல மேன்மை அப்படின்னாலே வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அப்படின்றது இருக்கும். அந்த உயர்வு எந்த அளவுக்கு அப்படின்றது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லைங்க. பிள்ளை படிச்சா மட்டும் போதும். பிள்ளை படிச்சிச்சு அப்படின்னா நல்ல மார்க் வாங்கும், நல்ல நேரமும் காலமும் நல்லா இருக்கு. பிள்ளை படிக்கவே இல்லை, எனக்கு டைம் எல்லாம் சூப்பரா இருக்கு, நான் பிள்ளை படிக்கவே இல்லை, நான் 0 தான் வாங்குவேன். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஜாப் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் யங்ஸ்டர்ஸ் புதுசா படிச்சுட்டு வந்திருக்காங்க, காலேஜ் இப்பதான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய இருக்கு. ரொம்ப வந்து என்னோட கௌரவம், என்னோட அந்தஸ்து, என்னோட டிக்னிட்டி, என்னோட கேலிபர், என்னோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய அறிவாளி, உலகத்துல நான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி எல்லாம் வேலை தேடக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தகுதி இருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு அப்படின்னா கூட, நம்மளுக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா கூட நம்ம அந்த வேலையை போகணும், செய்யணும். அந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு கேதர் பண்ணிட்டு நம்ம திருப்பி இன்னொரு வேலை அப்படியே சைட்ல தேடலாம். அதை விட பெட்டர் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் போகும்போதே ராணியா தான் போவேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேரேஜ். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரன் கூடி வர பிராப்தம் இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்கள் குழந்தையின்மை அப்படின்றதுக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நிறைய பேருக்கு அது கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஃபாரின் போகணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்க நாங்கள் வந்து ஃபாரின்ல விசா வந்து அப்ளை பண்ணியிருக்கோங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணி. அதே மாதிரி விசா எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, ஃபாரின் போனால் ஜாப் வந்து நல்லா செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டைலமாலேயே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்க இந்த குரு வக்ர காலம். ஸோ கன்னி வந்து ஆன் தி ஹோல் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ரைட் டைம் டு டேக் ரைட் டெசிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.